ஐயா தூக்குங்க. கை மூமெண்ட்ஸ் பின்னால கொண்டு வாங்க. அந்த பின்னால இந்த கை கை ஸ்ட்ரைட் பண்ண இந்த கை வர்மா பண்ணுவோம். பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு ஓபியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஷோல்டர் பெயின், அதாவது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், அடுத்த அட்ஹசிவ் கேப்சுலைட்டிஸ் சொல்லலாம், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்றோம். அந்த அளவுக்கு சிவியர் அந்த ஃப்ரோசன் ஆகல, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. நம்ம வர்மா பண்ண போறோம். வர்மா தெரப்பின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க. வர்மம் என்பது நம்ம உடம்புல உள்ள நாடிகள், நரம்புகள், எண்புகள், விசிகள் என்பது லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ், பொருத்துகள், அதாவது ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கும், அதாவது ஜாயிண்ட் ஆகி இருக்கும்னு சொல்லி. இப்ப ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட் சொல்றோம்ல, அதுல நிறைய மசில்ஸ், டெண்டன்ஸா இருக்கும். அந்த இடத்துல வந்து பிராணன் அதிகமா குடியிருக்கும், அதாவது மர்ம நிலைகள்னு சொல்லுவோம். அந்த நிலைகளை வந்து மைல்டா வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டு லேசா ஒரு மசாஜ் கொடுக்கும் போது அந்த இடத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம், நியூட்ரியன்ஸ் அதிகமா கிடைக்கும். சோ பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த வர்மா தெரப்பி தான் இங்க நம்ம பண்ண போறோம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு முதல்ல ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஆஃப்டர் வர்மா தெரப்பி பேஷண்ட் என்ன சொல்றாங்க நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு கம்ப்ளீட்டா அந்த கையெல்லாம் தூக்க முடியாத சூழ்நிலையில நான் வந்தேன். இப்போ கம்ப்ளீட் நான் முதல்ல வந்து இதை இவ்வளவுதான் என்னால் தூக்க முடிஞ்சது. பேக் சைடும் எனக்கு வந்துட்டு இவ்வளவுதான் பொசிஷன் வந்தது. ஆனால் இப்போ வந்து மேடம் வந்து பார்த்து கம்ப்ளீட்டாக எனக்கு வர்மா பண்ணாங்க. டோட்டலாக வர்மா பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய பொசிஷன் எப்படின்னு கேட்டாக்கா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் எவ்வளோ ஹைட்டாக கொண்டு போகிறனோ அதே மாதிரி ரைட் ஹேண்டு எனக்கு எந்த வித அப்டேஷன் இல்லாமல் க்ளீனாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து அந்த பெயினும் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு, என்னால் உணர முடியுது. ஆனால் ஓகே தான், இவங்க பண்ணதே ஒரு மாயாஜாலம் மாதிரி பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு எனக்கு உடம்புக்கு. ரெண்டாவது, இந்த ரொட்டேஷனே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்த முதல்ல கை, இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா ரொட்டேட் பண்ணுறேன். எனக்கு அந்த ஷோல்டரில் எந்த பெயினும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஹீட்டாக இருக்கேன், எனக்கு ரெண்டு பொசிஷன் கரெக்டாக இருக்கு.